ஜொகூர் பாருவில் உள்ள சுல்தான் இஸ்கண்டார் கட்டட வளாகத்திலும் இதர முக்கிய பஸ் நிலையங்களிலும் நேற்று முன்தினம் வேலை நிறுத்தம் செய்த சிங்கப்பூருக்கான பஸ் ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு நேற்று வழக்கம் போல் பணிக்கு திரும்பியதாக ஜொகூர் மாநில பொதுப்பணி போக்குவரத்து கட்டமைப்பு தொடர்புத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் மொஹமட் ஃபட்ஸ்லி மொஹமட் சானி தெரிவித்தார். சம்பள பிரச்சனையே இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தது என்று அவர் மேலும் சொன்னார். பஸ் ஓட்டுநர்களுக்கும் பஸ் நிறுவனங்களுக்கும் இடையிலான சம்பள பிரச்சனை காரணமாக பஸ் ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சில பிரச்சனைகளும் இதற்கு காரணமாக இருந்தன. தற்போது இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக அவர் மேலும் சொன்னார். நேற்று சுல்தான் இஸ்கண்டார் கட்டட வளாகத்திற்கு சென்ற அவர் பஸ் ஓட்டுநர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சிங்கப்பூர் போக்குவரத்து ஆணைய அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். நேற்று முன்தினம் அதிகாலை சுமார் 100 பஸ் ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய பல்லாயிரக்கணக்கான மலேசிய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.